இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரத்த மாற்று மருத்துவத்தின் தேவை குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் இரத்த மாற்று மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் குன்றன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அப்படின்றது ஒரு மருத்துவத்தில் ஒரு முக்கியமான துறையாக இருக்குது. அந்த துறையில் வந்து நீங்கள் ஒரு நிபுணராக இருக்கிறீங்க. இதை பற்றி நிறைய நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட இருந்து பிளட்டை வாங்கி, அதாவது ரத்த தானம் செய்கிறவங்கள ரத்த தானம் செஞ்சதுக்கப்புறம் அதை காம்பனன்ஸாக பிரித்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கறது, அது அவங்களுடைய பாடியில் ஏற்றுறது. இதுதான் டொனேஷன் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ப்ராசஸ். ரத்த தானத்துக்கு, பிளட் டொனேஷனுக்கு ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பிளட்டோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னீங்க. அப்போனா பொதுமக்களுக்கு வந்து ரத்தம்னா அது ஒரு திரவம், உடலில் ஓடுற ஒரு உயிர் திரவம்ன்ற ஒரு அந்த அளவுக்கு மட்டும்தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ரத்தத்தில் காம்பனன்ட்னு சொல்கிற மாதிரி ரத்தத்தில் பல பகுதிகள் இருக்கா? அதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை பற்றி சொல்லுங்களேன். ரத்தம்னா என்ன, அது எத்தனை வகைகள் இருக்குது, அதை பற்றி. ரத்தம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்து வெறும் ஹோல் பிளட் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஒரு தடவை ரத்த தானம் செய்கிறாங்க அப்படின்னா 3 பேரை உயிரை காப்பாற்ற முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தத்துல இருந்து நாங்கள் ரெட் செல், அதாவது சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்கிற ஒன்று பிரிப்போம். அதிலிருந்து அதுக்கப்புறம் தட்டணுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ், அதுவும் இருக்குது. அப்புறம் பிளாஸ்மா. இந்த 3 வகையாக நாங்கள் பிரிச்சுருவோம். இதை பிரித்து ஒவ்வொரு டெம்பரேச்சரில் அதை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது சிவப்பணுக்கள், அதாவது ரெட் செல்ஸ் எல்லாமே வந்து 2லேருந்து 6 டிகிரி வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி தட்டணுக்கள் 22லேருந்து 24 டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணணும். பிளாஸ்மா அது லெஸ் தென் -30 டிகிரி செல்சியஸ் கீழே தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும், ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. இப்போ ஒரு தட்டணுக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 நாள் வரைக்கும் தான் என்னால் வச்சுருக்க முடியும். அதே வந்து ரெட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 35 நாள்லேருந்து 42 நாள், டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் ஐ எம் கோயிங் டு ப்ரிசர்வ், அதை பொறுத்து தான் என்னால் வந்து அதை வச்சுருக்க முடியும். இந்த பிளாஸ்மான்றது 1 வருஷம் வரைக்கும் என்னால் வச்சுருக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து காம்பனன்ஸை பிரிப்போம். யாருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த காம்பனன்ஸை கொடுப்போம். இப்போது பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஏதாவது பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சு, அவங்களுக்கு பிளட் லாஸ் அதிகமாக ஆகிட்டுருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹோல் பிளட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு என்ன கம்மியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். ஒரு சிலருக்கு வந்து அனிமிக்காக இருக்காங்க, ரத்த சோகை ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் செல் கொடுக்கறது. இப்போ டெங்கு ஃபீவர்லாம் வருது, அவங்களுக்கு பிளேட்லெட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது பிளேட்லெட்ஸ் கொடுக்கறது. பிளாஸ்மான்றது வந்துட்டு எப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ இன்ஜுரி ஆகிடுச்சு இல்லை ஏதாவது பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த இடத்துல பிளாஸ்மா கொடுக்கறது. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அவங்க தேவைக்கு அறிஞ்சு நம்ம கொடுக்கறது தான் இந்த காம்பனன்ட்ஸ் அப்படின்வாங்க. இதுதான் வந்து பிளட் டொனேஷனில் நம்ம பண்ணுறது. டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், இந்த ரத்தத்தில் உள்ள பல பகுதிகள் சொன்னீங்க. ரத்த அணுக்கள் சொன்னீங்க, தட்டணுக்கள் சொன்னீங்க, பிளாஸ்மா திரவம்னு சொன்னீங்க. இது வந்து இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் தான் அதை வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும்னு சொன்னீங்க. ஒரு சின்ன சந்தேகம், நம்ம உடம்புல வந்து சராசரி வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ 36 டிகிரி செல்சியஸில் ரத்த அணுக்களும் இருக்குது, வெள்ளை அணு இது தட்டணுக்களும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் வெளியே எடுத்து அதை பாதுகாக்கும் போது மட்டும் இதை வந்து 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 4க்குள்ளே தான் வைக்க முடியும்ன்றீங்க. இது 26ன்றீங்க. அது எப்படி டாக்டர்? ஒவ்வொரு ரத்த அணுக்களுக்குமே வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் அப்படின்றது நம்ம பாடிக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம ரத்தம் வந்து நம்ம பாடி நம்மளுக்கு திரவமாக ஓடிட்டுருக்கு. அதுவே நீங்கள் வெளியில் எடுக்க போனீங்கன்னா அது வந்து கட்டிக்கும், அதாவது கொயாகுலண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து உறைஞ்சிரும். இப்போ இதை வந்து நான் வந்து அது உறையாமல் இருக்கிறதுக்காக அந்த கலெக்ட் பண்ணும் போதே ஆன்டி கொயாகுலண்ட் அப்படின்ற ஒரு சொல்யூஷனை ஆட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அது கட்டிக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் அதுவும் வந்து உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி தான். அப்படி இருக்கும் போது அதுக்கும் வந்து பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆகும், அதுவும் ஒரு லைஃப் ஸ்பேன் இறந்து போகும். ஸோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நான் ப்ரிசர்வேட்டிவ் சொல்யூஷனும் ஆட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து அதை லைஃப் ஸ்பேனை பார்க்க முடியும். இதுக்கு வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. இப்போ பிளேட்லெட்ஸை நான் வந்து தட்டணுக்கள் சொன்னல, அதை வந்து நான் 2லேருந்து 6 டிகிரி ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரானுல்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை அங்கே நடக்காது. சரிங்களா? அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும்.
இதுக்கு வந்து ஒரு ஆயுட்காலம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ அந்த ரத்த அணுக்கள் அது எவ்வளோ நாள் இருக்கும்? அந்த பிளேட்லெட்ஸ் தட்ட அணுக்கள் அது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும், இல்லை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும்? தட்டணுக்கள்ன்றது வந்து 5 நாள் வரைக்கும் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நம்ம பாடியில் அது 10லேருந்து 12 நாள் வரைக்கும் இருக்கும். வெளியில் எடுக்கும் போது அது வெளியில் எடுத்ததுலேருந்து 7வது நாளுக்கு அப்புறம் அது பாக்டீரியல், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அதுக்குள்ளே பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். பாக்டீரியல் கண்டாமினேஷன் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை நான் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணேன்னா அது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனை கொடுக்கும். அது பெரிய பிரச்சனைக்குள்ளதாக்கும். டாக்டர், இதில் வந்து பெரிய பிரச்சனைக்கு ஆளாகும் நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா இதில் வந்து நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இதுக்குன்னு ஒரு விரிவான நடைமுறையை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ரத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத, ரத்தம் எப்படி எடுக்க போகிறீங்க, அது மாதிரி அந்த மாதிரியான அந்த ப்ராசஸை பற்றி என்ன நடைமுறைகள் இருக்குது? ரத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒருத்தர் ரத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு முக்கியமாக ஒரு ப்ரோட்டோகாலே இருக்குது. ஒருத்தர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களோட ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இவங்க தான் நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்க ஒரு ப்ரோட்டோகால். அண்ட் இவங்களுக்கு வந்து எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோவுக்கு மேலே இருக்கணும். இவங்களுடைய பிபி, இவங்களுடைய பல்ஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடியே செக் பண்ணுவோம். அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணுவோம். யூஸ்வலாக ஹீமோக்ளோபின் வந்து 12.5 கிராம்% மேலே இருக்கிறவங்க தான் டொனேட் பண்ண முடியும். இதை தவிர அவங்க வந்து சாப்பிட்ருக்கணும், திரவ பொருள் சாப்பிட்ருக்கணும், சாப்பிட்டு 4 மணி நேரத்தில் கொடுத்துருக்கணும், நைட்டை நல்லா தூங்கியிருக்கணும், உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்கக்கூடாது, கோல்டு, எந்த இருமல், சளி, ஜுரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு டெங்கோ இல்லை மலேரியாவோ இல்லை டைஃபாய்டோ வந்தால் எப்போ வந்தது, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எவாலுவேட் பண்ணணும். ஃபிட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் டொனேட் பண்ணணும். வயது வரம்பு இருந்ததாக சொன்னீங்க, இருக்குது அப்படின்னு. 18 வயசுக்கு மேற்பட்ட தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு கீழே உள்ளவங்க 12 வயசுலேருந்து 16 வயசு உள்ளவங்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாதா? என்ன காரணம்? அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து வயசு 18 வயதுக்கு மேலே ஏஜ் ஆஃப் கன்சென்ட் வயதுக்கு வந்தவங்களா இருக்கணும். அவங்க ரத்தத்தை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க முழு மனதோட சம்மதிக்கிறாங்களான்றது அதுக்கான வயது வரம்பு. டாக்டர், இதில் வந்து இந்த ரத்தம் கொடுக்க வர்றவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரத்தம் எடுக்கிறீங்க, வயது வரம்பு இருக்குன்னீங்க, அவங்களுக்கு நோயெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்க. அது தவிர வந்து அதுக்கான நேரம் எதுவும் இருக்கா? இந்த நேரத்தில் தான் வரணும் அப்படின்ற, காலையிலையா இல்லாட்டி இரவுலையா, அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா? யூஸ்வலாக நாங்கள் வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்கரேஜ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சாயந்தரத்துக்கு மேலே அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணும்போது அவங்க டயர்ட்னஸால் மயக்கம் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுனால லேட் ஈவினிங், அதாவது சாயங்காலத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து நாங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறதில்ல. இது வந்து பிளட் டொனேஷன் வந்து சாயந்தரம் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, அவங்களுடைய ஹெல்த்துக்காக we are not allowing them. இந்த பிளட் டொனேஷனுக்காக நீங்கள் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ற ஒரு இதை பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அதில் உள்ள அபாயங்கள் என்னென்ன, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? ரத்தம் ஒருத்தர் கொடுக்கறதுனால எந்த தீங்கும் ஏற்படாது. அதனால நிறைய நன்மைகள் தான் இருக்கே தவிர பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பிளட் வந்து நீங்க ஹெல்த்தியா இருந்து கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து அது உங்களுடைய இதய நோய், மாரடைப்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் கம்மி பண்ணும். ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு 3 இல்ல 4 தடவை கொடுக்கலாம், 3 மாச இடைவெளியில கொடுக்கலாம். இது வந்து அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் ஆகுமே தவிர பேட் பிஹேவியர் எதுவும் கிடையாது. பிளட் கொடுக்கும் போது சில பேருக்கு மயக்க வரதுண்டு. அது டயர்ட்னஸால இருக்கலாம், இல்லை அவங்க சரியா சாப்பிடாதனால இருக்கலாம். அதை கவனிப்பு பார்த்துட்டு தண்ணி நிறைய குடிச்சிட்டு நீங்க டொனேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். அவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுக்க வர்றவங்களுக்கு ஏதாவது முன்னாடியே எதுவும் நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டியது கட்டாயமா? ஆமாம், ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரத்தத்தில் அந்த நோய் கிருமி எதுவும் இருக்கக்கூடாது. அதனால இது கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். அதே மாதிரி அவங்களுடைய பிளட்டை நாங்கள் கவர்மெண்ட்டோட ஆர்டர் படி HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, மலேரியா மற்றும் பால்வினை நோயான சிஃபிலிஸ், இது எல்லாத்துக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் ப்ராடக்டையே வந்து பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். இதுக்கான அனுமதியும் அவங்க கிட்ட வாங்கிப்போம்.
இப்போ ரத்தத்தை வந்து தானம் கொடுக்க வர்றாரு, அவர்கிட்ட வந்து நீங்கள் பாதுகாப்பாக ரத்தத்தை எடுத்துட்டீங்க, அதை சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ரத்தத்தை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க, ஒரு நோயாளிக்கு கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது சரியான வகையெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி சமயங்களில் ஏதாவது விபரீதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? இருக்கு. ஒருத்தர் வந்து ரத்தம் வந்து ஒருத்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 குரூப் தான் நீங்கள் பிரிச்சுப்பீங்க. ஏ பாசிட்டிவ், ஏ, பி, ஓ, ஏபி. இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தவிர இன்னும் நிறைய பிளட் குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது லைக் நம்மளோட இதில் வந்து கே, கெல், ஆர்ஹெச்னா வந்து இந்த நம்ம வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற எல்லாமே வந்து வகை வகையாக நம்ம பிளட் குரூப்பையே வந்து பிரிக்கலாம். ஒருத்தருக்கு பிளட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிளட்டும் இவங்க நம்ம டொனேட் பண்ணியிருக்க பிளட்டையும் கிராஸ் மேட்ச் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒத்து போதா இல்லையான்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளட்டையே நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். ஒருவேளை சம்டைம்ஸ் நிறைய தடவை வந்து நம்மளுக்கு மற்ற பிளட் குரூப், அதாவது இப்போ நான் சொன்னல கெல், ஆர்ஹெச், இந்த இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல கம்பேட்டபிலிட்டி வராத பட்சத்தில் நம்ம வந்து அதை ரேர் பிளட் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அப்போது அவங்களுக்கு ஒத்து வர அந்த பிளட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பிளட்டை கம்பேட்டபிலிட்டி பார்த்துட்டு தான் இஷ்யூ பண்ணுவோம். அதுக்கு நம்ம எந்த பிளட் பேக் வேணாலும் எடுத்து போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரத்தம் எடுக்கிறீங்க, ரத்தம் எடுக்கும் போது அதிகபட்சமாக ஒரு தடவை எவ்வளவு ரத்தம் எடுப்பீங்க? ஒருத்தர்கிட்ட இருந்து 350 450 ml வரைக்கும் எடுக்கலாம். இவ்வளோதான் எடுப்போம். அது வந்து உங்கள் டோட்டல் பாடி வால்யூம்லேருந்து 8% தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது கொடுத்ததுக்கப்புறம் 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்ததுக்கான அந்த பிளட் வால்யூம் வந்து உங்களுக்குள்ளே வந்துடும். தானாகவே உற்பத்தி ஆகிடும். டாக்டர், இந்த ரத்த தானத்தில் வந்து ரத்தத்தை எடுக்கிறதுக்கு, எடுத்த ரத்தத்தை கொடுக்கறதுக்கு இதுக்குன்னு விசேஷமான பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இருக்கிறாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரத்த தானம், டிரான்ஸ்ஃபியூஷன், இந்த இரண்டுத்துக்குமே வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே படித்து அதுனே வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு, அதாவது யார் ரத்தம் கொடுக்குறாங்க, அந்த ரத்தத்தை எப்படி பாதுகாக்கணும், அந்த ரத்தத்தில் எப்படி நம்ம கரெக்டாக வந்து டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்குறாங்களா, யாருக்கு அது போகுது, அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா, அது வரைக்கும் அவங்க பார்க்குறதுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்காங்க. அவங்க தான் டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கு வந்து சாதாரண எம்பிபிஎஸ் படித்து முடித்தோடனே அந்த துறைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷம் வந்து நீங்கள் பிளட் பேங்க்லேயோ இல்லை பிளட் பேங்க் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ ஒர்க் பண்ணலாம். அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. பட் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்டி இம்யூனோஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லை டிப்ளமோ இம்யூனோஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இந்த கோர்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு யூ கேன் கெட் 3 years பிஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ஜாயின் அஸ் அ ஸ்பெஷலிஸ்டாக. இம்யூனோஹெமட்டாலஜின்னு சொன்னீங்க, அதனுடைய பொருள் என்ன டாக்டர்? இம்யூனாலஜின்றது வந்து எனி ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் இன்வால்வ் ஆகிறது. ஓகே, ஹெமட்டாலஜின்றது நம்ம பிளட்டுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்க எல்லாத்தையும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்றது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பிளட் டொனேஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கலந்து பிளட் அந்த சம்மந்தப்பட்டு படிக்கிறது தான் இம்யூனோஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவ படிப்புன்றது பரவலாக எல்லா மருத்துவக் கல்லூரிலையும் இருக்கா, இல்லை ஒரு குறிப்பிட்ட? இல்லை, இது வந்து 2000 நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதை படிச்சுட்டு நிறைய இடத்துல இப்போது நிறைய ஹாஸ்பிட்டலில், நிறைய பிளட் பேங்க்கில் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது எம்எம்சியில் இருக்குது, அப்புறம் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஜிக்மரில் இருக்குது, சிஎம்சி வேலூரில் இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. டாக்டர், ரத்தம் எடுக்கும்போது ரத்த தானம் கொடுக்க வரவங்களுடைய கையில் தான் பெரும்பாலும் வந்து ஊசி மூலமாக எடுப்பாங்க. ரத்த பெறுவதற்காக பயன்படுத்தப்படுற அந்த ரத்த நாளங்கள் வெயின்றது அது மட்டும் தானா, இல்லை வேறு தேவைப்பட்டால் வேறு இடத்துல இருந்தால் ரத்தம் எடுக்கலாமா? தேவைப்பட்டால் எடுக்கலாம். ஆனால் ரத்தம்ன்றது வந்து நார்மலாக நம்ம டொனேட் பண்ணுறவங்களோட ஹெல்த்தையும் நான் பார்க்கணும். அவங்க வந்து கொடுத்துட்டு அவங்க நார்மல் லைஃபுக்கு அவங்க போகணும். அதனால் கையில் எடுக்கிறது கையில் தான் எடுக்கணும். அதை தவிர எனக்கு வேறு ஸ்டெம் செல் எடுக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது காம்பனண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து இன்ட்ராவீனஸாக கூட எடுக்கலாம். அதாவது இதை தவிர வேறு இடத்தையும் நான் யோசிக்கலாம். இந்த ரத்தத்தை வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து பாதுகாக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த பாதுகாக்கிற முறையில் வந்து என்ன மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு? பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தனித்தனியாக ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. அது வந்து ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதாவது யாருக்கு எந்த பிளட்டை கொடுக்குறோம் அந்த பிளட்டை வந்து மாற்றி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு
அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது. மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னா இப்போ ஒருத்தருடைய பிளட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு பிளட் குரூப் நம்ம சிஸ்டமில் அப்டேட் ஆகிடுச்சுனாலும் கூட அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுடைய ரெஃப்ரிஜரேட்டரில் இருக்கும். அந்த ஒரு டீட்டெயில்ஸை ஆல்ரெடி சிஸ்டமில் அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இவங்களுக்கு இந்த பிளட் குரூப்பை நான் கொடுக்க முடியும் அப்படின்னும் போது அந்த ஒரு பிளட் குரூப் மட்டும், அந்த ஒரு பிளட் பேக் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ட்ரே மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RFID அப்படின்னு சொல்லுவாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அதை யூஸ் பண்ணி இட் வில் டிடெக்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பேகை நான் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதில் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் நான் என்ட்ரி கொடுத்துட்டேன்னா நான் போடுற டைம்லேருந்து அது எங்கே போகுது அந்த பேக், அந்த பேஷண்ட்டோட ஐடி லாக் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதனால் என்னென்னா ஒருத்தருக்கு கொடுத்துருக்க பேக் வந்து இன்னொருத்தருக்கு தவறுதலாக கூட போயிடக்கூடாது. அதனால் அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும். அதே நேரத்தில் கொடுத்து அனுப்புகிற அந்த பாக்ஸில் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் ஆகிருக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெம்பரேச்சர் தப்பாகிடுச்சுன்னா அந்த செல்ஸ் எல்லாமே இறந்துரும், அப்புறம் கொடுக்கறதுக்கான யூஸே இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியெல்லாம் வச்சு தான் நம்ம கொண்டு போகிறோம். இந்த ரத்தம் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. பெருமளவு இந்த மாதிரியான இரத்த தானம் செய்யப்பட்ட பிறகு இந்த ரத்தம் வந்து எந்த மாதிரியான நிலையில் வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது? உதாரணத்துக்கு விபத்து காலங்கள்லையா, இல்லாட்டி ஏதாவது குறிப்பிட்ட வகையான நோய் தாக்குதலின் போது இந்த இரத்த தானத்தினுடைய அவசியம் தேவைப்படுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு விபத்து நடந்ததுன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ரத்தம் கொடுப்பாங்கன்றது தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ரெக்னன்சியில் நம்ம கண்டிப்பாக ஒரு ரத்தம் ஏற்றுறதுன்றது இருக்குது. ஆப்ரேஷன், சர்ஜரிஸ், அதாவது இது 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து எலெக்டிவ்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சினா இப்போ நம்ம சொன்ன விபத்து காலங்கள் இந்த மாதிரி. எலெக்டிவ்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்கூட்டியே இது ஒரு வேளை நம்மளுக்கு சீரியஸ் ஆகும், பிளட் லாஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அதுக்கேற்ற யூனிட்ஸை நம்ம முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சு டொனேட் பண்ணதை எடுத்து அவங்களுக்கு கிராஸ் மேட்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம். இது வந்து எலெக்டிவ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். இதை தவிர டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் அப்படின்னு இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ்னா இப்போ நம்ம இந்த காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட், லங், லிவர், கிட்னி எல்லா ஆர்கன்ஸுமே வந்து மல்டி விசரல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போது லங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரத்தம் வந்து உங்களுக்கு தேவைப்படும், கணக்கில் இல்லாமல் போகலாம் சம்டைம்ஸ். ஏன்னா ஒரு ஆர்கனே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரத்தம் இழப்பு அதிகமாக இருக்கும், பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஈடுகட்ட நம்ம வந்து பிளட் இஷ்யூ அண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட் கீமோதெரபிஸ் அண்ட் ரேடியோதெரபி இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய ரத்த அணுக்கள், அதாவது ரெட் செல்லோ, ஒயிட் செல்லோ, இல்லை பிளேட்லெட்ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் கம்மியாகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் டைம் ஃபுல்லாமே நம்ம வந்து பிளட் டொனேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரியான கிளினிக்கல் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து ரத்தம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது. நோய் தாக்கப்பட்டவங்க எந்த மாதிரி நோய்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரியான பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அதிகமாக தேவைப்படும்? இப்போ நீங்கள் புற்றுநோய் சொல்லிட்டீங்க, இது போக வேறு நோய்கள் எதுவும் இருக்கா? உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் வந்து கோவிட் பெருந்தொற்றுலாம் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து கோவிட் பெருந்தொற்றில் என்ன நடந்தது அப்படின்னா வந்து கோவிட் ஆன்டிபாடிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. ஏன்னா கோவிடுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருந்தோம். அந்த டைமில் பிளாஸ்மாவில் தான் எல்லா ஆன்டிபாடிஸும் இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்மாவை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு வந்து கிரைட்டீரியா வச்சுருந்தாங்க, மைல்டு, மாட்ரேட், சிவியர். அதாவது எதனால் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. மைல்டாக இருக்கிறவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் அவங்களாவே உருவாக்கிட்டாங்க. இந்த சிவியராக இருக்கிறவங்களால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இந்த மாட்ரேட் கேஸில் இருந்தாங்கல்ல கோவிட் இன்ஃபெக்ஷனால், அந்த டைமில் இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்மா தெரப்பி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்கள வந்து அவங்க அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடிஸ் தேவைப்பட்டது. அந்த ஆன்டிபாடிஸை ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகி அவங்க டெவலப் ஆகிட்டு வச்சுருந்த அந்த டோனர்ஸ் கிட்ட இருந்து அந்த ஆன்டிபாடிஸை கலெக்ட் பண்ணி பிளாஸ்மா கலெக்ஷன் சொன்னாங்க. ஸோ அந்த பிளாஸ்மா தெரப்பியை மாட்ரேட்டாக இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு கொடுக்கும் போது எஃபெக்ட் ரிசல்ட் எவ்வளோ நல்லா இருந்ததுனால திட் வாஸ் தேர் அஸ் அ பிளாஸ்மா தெரப்பி ஃபார் கோவிட் இன்ஃபெக்ஷன். ஸோ கோவிட் காலகட்டத்தில் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் உத்தி வந்து பயன்பட்டுருக்கு.
வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வந்தால் கூட பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. அந்த சமயத்துலேயும் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறையாக இருக்கா? ஆமாம், டெங்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் முக்கியமாக அடிபடுற ஒரு விஷயம் வந்து தட்டணுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ். இவங்களுக்கு பிளேட்லெட்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த தட்டணுக்கள்ன்றது வந்து நம்ம ரத்தங்கள் வந்து எங்கேயாவது அடிபட்டாலோ இல்லை ப்ளீட் ஆனாலோ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான், பிளட் காம்பனன்ட் தான் பிளேட்லெட்ஸ். இது வந்து கம்மியாகும் டெங்குல. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக வந்திருக்கு. சம்டைம்ஸ் ஷாக் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம்க்கு போயிடுவாங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் இதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு தட்டணுக்கள் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் ஏஃபெரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஃபெரசிஸ்ன்னா என்னென்னா, இப்போது நம்ம பிளட் டொனேட் பண்ணுறோம், ஒரு பிளட் ப்ராடக்டை கலெக்ட் பண்ணுறீங்க ஒரு பேக்கில். அந்த பேக்கில் வந்து நான் காம்பனண்ட்டை பிரிக்கிறேன். இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடில் பண்ணுவோம். இந்த பிளேட்லெட் டொனேஷன்றது என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அதாவது பிளட் பேக்கில் கலெக்ட் பண்ணாமல் நான் ஒரு மிஷினில் உடனே அனுப்புவேன். அந்த மிஷின் வந்து எனக்கு தேவையான, நான் எந்த பொருள் கேட்குறேனோ அந்த பொருளை மட்டும் பிரிச்சுட்டு மற்ற இருக்கிற பிளட் எல்லாமே உங்களுக்குள்ளேயே ஏற்றிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, இப்போ தட்டணுக்கள் நான் சொன்னல, இப்போ பிளேட்லெட் டொனேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணும்போது அந்த மிஷினில் பாஸ் பண்ணுவேன். அப்போ பாஸ் பண்ணும்போது எனக்கு தட்டணுக்கள் மட்டும்தான் பிரியுமே தவிர ரெட் செல் வராது. அப்போ வந்து மற்ற இருக்கிற எல்லா செல்ஸுமே உங்களுக்குள்ளே போயிடும். தட்டணுக்கள் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும். நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளட்டாக நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா, ஹோல் பிளட்டாக நீங்கள் டொனேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்த டொனேஷன் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். ஆனால் இதே நீங்கள் தட்டணுக்களாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 15 நாளுக்குள்ளேயே இன்னொரு டொனேஷன் கொடுக்கலாம். மாதத்துக்கு 2 டொனேஷன் கொடுக்கலாம். வருஷத்தில் 24 தடவை கொடுக்கலாம். ஏன்னா இது கொடுத்த உடனே வித்தின் 72 ஹவர்ஸில் உங்களுக்கு எல்லாமே ரெக்கவர் ஆகிடும், தட்டணுக்களுமே வந்துடும். அதாவது நீங்கள் சிரிஞ்சு மூலமாக ரத்தத்தை உறிஞ்சிறதுக்கு பதிலாக ரத்தத்துக்கு ஒரு பைபாஸ் மாதிரி ஒரு பாதை போட்டு கொடுத்துருவீங்க. அது மிஷினில் போயிட்டு திரும்ப உங்கள் உடம்புக்கே வந்துடும். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ ரத்த அணுக்களில் வந்து எடுக்கணும், அது ரத்த அணுக்களை மட்டும் கூட எடுத்துக்கலாம். தட்டை அணுக்கள் மட்டும் எடுத்துக்கலாம். பிளாஸ்மா மட்டும் எடுத்துக்கலாம். இது நவீன முறையாக இருக்குது. இது நடைமுறைக்கு வந்துருச்சா எப்படி? இது ரொம்ப வருஷமாக நம்ம இருக்கு. இதுக்காக நிறைய ஆர்கனைசேஷனும் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பிளேட்லெட்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது, தேவையில்லாமல் ரத்த அணுக்கள் எடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்காகவே பிளேட்லெட் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் திரும்பி டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டிலையும் இது வந்து ரொம்ப பிரபலமாக தான் இருக்கு. டாக்டர், இந்த பிளட் எடுத்துட்டாங்கல்ல, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்காக நீங்கள் பிளட் எடுத்துட்டீங்க. அந்த ரத்தத்தினுடைய மொத்த ஆயுட்காலம் எவ்வளோ நாள் வந்து அதை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்? எடுத்த ஆயுட்காலம் 35 நாள்லேருந்து 42 நாள் வரைக்கும் என்னால் ரத்த அணுக்கள், அதாவது ரெட் செல்ஸை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் தட்டணுக்கள் சொல்கிற அந்த விஷயத்தை வந்து 5 நாள் வரைக்கும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறத வந்து -30 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வச்சுருந்தேன்னா 1 வருஷம் வரைக்கும் என்னால் வச்சுருக்க முடியும். டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போது ஏதாவது ஒரு சிறப்பு மருந்துகள் ஏதாவது தேவைப்படுமா? ரத்தம் கொடுக்கும் போது, அதாவது பேஷண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணும் போது எந்த ஒரு மருந்தும் கொடுக்கக்கூடாது. அது ரத்தமாக மட்டும்தான் போகணும். அதோட எந்த ஒரு சொல்யூஷனும் எந்த ஒரு மருந்தும் கொடுக்கக்கூடாது. ரத்தம் எடுக்கும் போதும் தேவையில்லை இல்லையா? ரத்தம் எடுக்கும் போது அவங்க எந்த மருந்து மாத்திரையும் போட்டிருக்க கூடாது. ஏன்னா ரத்தத்தில் அது கலந்துரும். அதனால அவங்க எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுத்திருக்க கூடாது. ரத்தம் கொடுத்த பிறகும் அவங்களுக்கு வந்து அதனுடைய பல இயல்பு நிலைமை திரும்புவதற்காக இது வேறு எதுவும் மருந்து எதுவும் கொடுப்பீங்களா? எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம எடுக்கிறதே வந்து 8% தான். 8%, அதாவது 350 450 ml மட்டும்தான் எடுக்கிறோம். அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த ரத்த தானம் கொடுக்க வராங்களா டாக்டர், அங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன மாதிரியான சில அடிப்படையான விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும்? உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கலாம், ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணுமா? இந்த மாதிரி ஏதாவது அடிப்படையாக செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் எதுவும் இருக்கு? அடிப்படையாக அவங்க செய்யணும்னா நல்லா தூங்கியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு 4 மணி நேரத்துக்குள்ளே பிளட் டொனேட் பண்ணியிருக்கணும். ஸ்மோக்கிங் பண்ணியிருக்க கூடாது. பண்ணியிருந்தாங்கன்னா 4 மணி நேரமாவது கேப் கொடுங்க. ட்ரிங்கிங் ஏதாவது பண்ணியிருக்க, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா 24 மணி நேரத்துக்கு கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் நைட்டு டியூட்டி பார்க்குறவங்க அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டோம். லாரி டிரைவர்ஸ் இவங்கெல்லாம் நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதை தவிர அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். அவங்க மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது எதுக்காக எடுக்கிறாங்க, அவங்க அலோடா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். இப்போது அவங்க மல்டிவிட்டமின் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதை தவிர இப்போ வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் எதாவது எடுக்கிறாங்கன்னா அதுக்கான
அதுக்கான டைம் பீரியட், அதாவது டெஃபரல் டைம் சொல்லுவாங்க, அந்த டைமில் அவங்க டொனேட் பண்ணக்கூடாது. டாக்டர், இன்னொரு விஷயம் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இப்போ வந்து டயபெட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது வந்து பிரச்சனையாக இருக்குமா? டயபெட்டிஸ் டொனேட் பண்ணலாம், அவங்க இன்சுலின் தெரப்பியில் இருக்கக்கூடாது. அவங்க நார்மலாக மெடிகேஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க ஏதாவது மாத்திரை ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா கடைசி 4 வாரத்தில் அவங்க ஏதாவது டோசேஜோ இல்லை மாத்திரை ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் கேட்டுட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலாக இல்லாதனால அவங்கள பார்க்குற அவங்களுடைய மருத்துவர் அவங்களுக்கு வேறு ஏதாவது மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியும் கேட்டுப்போம். பட் டயபெட்டிஸ் இருக்கவங்க டொனேட் பண்ணலாம், மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தாலும் டொனேட் பண்ணலாம், பட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கணும். டாக்டர், ஹைப்பர் டென்ஷன் இருந்ததுன்னா ரத்த அழுத்தம் இருந்தது, ரத்த அழுத்தம்ன்றது வந்து அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க மாத்திரை எடுத்து கண்ட்ரோலாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒருவேளை அதிக ஹை பிபி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் நான் வந்து செக் பண்ணுவேன். யூஸ்வலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அந்த எக்ஸாமினேஷனில் பல்ஸ், ஹீமோக்ளோபின் அந்த டைமில் என்ன இருக்குது, அவங்களோட பிபி எப்படி இருக்குது, இதெல்லாமே அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களால டொனேட் பண்ண முடியும். டாக்டர், பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த ரத்த சோகை இருக்கும். அந்த ரத்த சோகை உள்ளவங்க வந்து ரத்த தானம் செய்ய முடியுமா? ஒன்று முதல் கேள்வி. அடுத்து வந்து அந்த ரத்த சோகையை சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து ரத்தம் கொடுத்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அவங்களுடைய அந்த அனீமியாவை போக்க முடியுமா? அனீமிக் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வச்சு சொல்லுவாங்க, அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு பேசுவாங்க. இப்போது அனிமிக்னா லெஸ் தென் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கிராம் பர்சன்டேஜ் அவங்க கீழே இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரத்தம் ஏற்றுவாங்க. ஆனால் அதுக்கே நேரத்தில் வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அயன் டெஃபிஷியன்சி, அதாவது இரும்பு சத்து குறைபாடுனால தான் இந்த அனிமிக் கண்டிஷனில் வரும். ஸோ அதுக்காக அயன் டேப்லெட்ஸ் கொடுத்து பார்த்து அதில் செட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போவாங்க. நம்ம வந்து இப்போ சொன்ன மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லும் போது பல்ஸ், பிபி, ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவோம். ஹீமோக்ளோபின் வந்து 12.5 கிராம் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் டொனேட் பண்ண முடியும். ஸோ அனிமிக்காக இருக்கிற யாருமே உங்களால் டொனேட் பண்ண முடியாது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனை பற்றி சொன்னீங்க டாக்டர். இப்போ இதுலேயே வெறும் ரத்தத்தை மட்டும்தான் தானம் கொடுக்க முடியுமா? ரத்தம் இல்லாமல் வேறு விதமான செல்களையும் வந்து நம்ம வந்து டொனேட் பண்ண முடியுமா? அதில் எதுவும் புதிய வரவு எதுவும் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். ஹோல் பிளட்டாக டொனேட் பண்ணுறது ஒரு விதமான ஒரு டொனேஷன், அதாவது மிக சிறந்த தானம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ரத்த தானம் தான். ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கொடுக்கறது 3 உயிரை காப்பாற்ற முடியுது. அதே மாதிரி ஹோல் பிளட் டொனேஷன் மாதிரி உங்களுக்கு பிளேட்லெட் டொனேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்னேன்ல, உங்கள் ரத்தத்தை வந்து ஒரு மெஷினில் பாஸ் பண்ணுவோம், அந்த மெஷின்லேருந்து பிளேட்லெட்ஸ் மட்டும்தான் பிரியும், மற்ற ரத்தம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஒரு மாதத்தில் 2 தடவை கொடுக்கலாம், வருஷத்தில் 24 தடவை கொடுக்கலாம். கொடுக்குற இந்த பிளேட்லெட்ஸும் உங்களுக்கு 72 ஹவர்ஸில் உங்கள் பாடியில் ரெக்கவர் ஆகிடும். இது மாதிரி ஸ்டெம் செல் டொனேஷன் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இப்போ வந்துட்டுருக்கு. ஸ்டெம் செல் டோனர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பிளட், அதாவது உங்களுடைய பிளட்டை எடுத்து HLA டெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். டாக்டர், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெம் செல்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்டெம் செல் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய முக்கியமான ஒரு வியாதிக்கெல்லாம் இப்போது ட்ரீட்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து பேஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் செல்ஸ்னால் என்னென்னா ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல் உருவாருது. இப்போது நம்ம சொன்ன ரெட் செல் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது, ஒயிட் செல்ஸ் இருக்குது, இது எல்லாமே உருவாரத்துக்கான ஒரு செல் தான் ஸ்டெம் செல்ஸ், மூலமான செல்ஸ் தான். இந்த ஸ்டெம் செல் வந்து நம்மளுடைய போன் மேரோக்குள்ளே தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த போன் மேரோவில் இருக்கக்கூடிய செல்ஸை முன்ன ஒரு காலத்துலலாம் போன் மேரோவை பங்க்சர் பண்ணி போன் மேரோவை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட வலியும் அதோட அட்வர்ஸ் எஃபெக்டும் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இப்போ இந்த போன் மேரோ செல்ஸை நம்மளுடைய பிளட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து, அந்த ஸ்டெம் செல்ஸை பிளட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பிளட்ல இருந்து என்னால் ஸ்டெம் செல்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுதான் வந்து ப்ராசஸ். இந்த ஸ்டெம் செல்ஸை யார் வேணாலும் டொனேட் பண்ணலாமா? இது வந்து எப்படி இந்த ஸ்டெம் செல் டொனேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம் செல் டோனரும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சாம்பிள் எடுத்துப்பாங்க, அந்த சாம்பிளை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு கவர்மெண்ட் அத்தரைஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அவங்க உங்களுடைய பிளட் எடுத்து தேவையான டெஸ்ட், அதாவது HLA டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த HLA டெஸ்ட் மேட்சிங் வந்து உங்களுக்கு எந்த பேஷண்ட்டாவது எங்கேயாவது ஆல் ஓவர் இந்தியா எங்கேயாவது அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து பார்த்து
உங்களை டோனராக கூப்பிடுவாங்க. இப்போ இப்படி கூப்பிடும் போது நீங்கள் வந்து ஸ்டெம் செல்லை வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன்ல ஏஃபெரெசிஸ் அப்படின்ற டெக்னிக்கில் அவங்க செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது அமையும். அப்போ நம்ம அந்த ரத்தத்திலேயே வந்து ஸ்டெம் செல்ஸ் இருக்கா? நம்மளுடைய போன் மேரோவில் தான் அந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு GCSF அப்படின்னு சொல்கிற, அதாவது கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு இன்ஜெக்ஷனை கொடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போடுறது மூலமாக நம்ம போன் மேரோக்குள்ளே இருக்க அந்த செல்ஸ் வளர ஆரம்பிக்கும், வளர்ந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம பிளட்டுக்கு வரும். பிளட்டிலிருந்து நம்ம செப்பரேட் பண்ணி அந்த ஸ்டெம் செல்ஸை கொடுப்போம். இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. இதை நிறைய பேர் இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான அவேர்னஸ் கேம்பெயினும் நடந்துட்டுருக்கு. இப்படி கொடுக்கப்படுற இந்த ஸ்டெம் செல்ஸ் யாருக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும்? ரத்த புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. அவங்களுக்கு இது வந்து ஒரு லைஃப் சேவிங் ப்ராசஸாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்னால நிறைய பேர் பெனிஃபிஷியலாக ஆயிருக்காங்க. இது இன்னமும் வந்து விழிப்புணர்வு அதிகம் இல்லாமல் இருக்குது. இதுக்கான கேம்பெயின்ஸும் நடந்துட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெம் செல் டொனேஷன் அது வந்து என்ன நிலைமையில் இருக்குது, எப்படி வளர்ந்து வருது? இப்போதைக்கு எங்கெல்லாம் வாலண்டரி பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல் டோனர்ஸ் கேம்பெயினும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அவங்க, அதாவது எங்கர் ஜெனரேஷன், இப்போ இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு இதோட இம்பார்ட்டன்ஸை எடுத்து சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த செட்டப்பில் இருந்து தான் இப்போதைக்கு ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு 30,000 பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் சரௌண்டிங் ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தே ஹேவ் ஸ்டார்டட். ஒரு 4 to 5 years ஆயிருக்கு இந்த இடத்துல வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் வந்து இன்னும் பெருசாகணும். அப்படி ஆகும் போது தான் அந்த மேட்சிங் டோனர்ஸை நம்மளால வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ ரத்தத்துக்கு வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு அந்த வகைகளை பார்ப்பீங்கன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? ஏ குரூப்பா, பி குரூப்பா, ஓ குரூப்பா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல்லுக்கும் ஏதாவது எதன் அடிப்படையிலாவது பொருத்தம் பார்ப்பீங்களா? ஆமாம். இப்போது ரத்தத்துக்கு ஏ, பி அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தம் பார்த்தோம். ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் HLA மேட்சிங் அப்படின்றது தான் பார்ப்போம். இவங்க ஏவா இருக்கலாம், பியா இருக்கலாம், ஓவா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா ஸ்டெம் செல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சி இல்லை. ஆனால் இது வந்து HLA மேட்சிங் சொல்லுவாங்க. HLA மேட்சிங்னா ஹியூமன் லூக்கோசைட் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. இந்த மேட்சிங் வந்து நம்மளுடைய ஸ்டெம் செல்க்கும் அந்த பேஷண்ட்டோட ஸ்டெம் செல்ஸுக்கும் மேட்ச் ஆகணும். இதில் வந்து ஒரு, அதாவது சொந்தத்தில் இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். சொந்தத்தில் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸ்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரி டோனர்ஸ்குள்ளே சேரும் போது யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது சொன்னீங்களா? HLA மேட்ச் ஆகும்னு சொன்னீங்களா? இப்போ ரத்தத்தில் வந்து 4 to 8 வகை கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் வந்து எத்தனை வகைகளாக இருக்குது? ஸ்டெம் செல்ல வகைகள்லாம் ஒன்றும் சொல்லலை. HLAல வந்து என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HLA A, B, C, DR, DP, DQ இந்த மாதிரி ஒரு 6 இது இருக்குது. அந்த 6 இதோட இம்பார்ட்டன்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்தம் வந்து ஒருத்தருக்கு HLA மேட்சிங்னும் போது ஒரு குரோமோசோம் சொல்லுவாங்க. ஒரு குரோமோசோமில் வந்து உங்களுக்கு 6 இருக்கும். ஸோ அப்பா கிட்டேருந்து 6 வரும், அம்மா கிட்டேருந்து வரும். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்க HLA வந்து 12க்கு எவ்வளோ இருந்திருக்கு. இப்போ நான் 12ன்னு சொன்னல, அதாவது HLA A, B, C, DP, DQ, DR இந்த 6ஐயும் சேர்த்து இந்த 6 இந்த 6 12க்கு எத்தனை மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு பார்த்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதிகமாக பண்ணுறது வந்து A, B, DP, DQ and C. இதில் வந்து 10க்கு அவங்க எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 8 வச்சுருக்காங்களா, 9 மேட்ச் ஆகுதா, 7 மேட்ச் ஆகுதா அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணுவாங்க. 8க்கு மேலே இருக்கும் போது அவங்களுக்கு அது ஒத்து போகும். 8க்கு கீழே போகும்போது அவங்க கொஞ்சம் ரிஸ்கில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய டிசீஸ், அதாவது இந்த புற்றுநோய் சொன்னல, அந்த புற்றுநோய் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் மேட்சாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கான ப்ரிகாஷன்ஸை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஒரு வகையும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கும் HLA மேட்சிங் வந்து 4, 5 தான் இருக்குது அப்படின்னும் போது அதை எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வகையும் போயிட்டுருக்கு. டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர், சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். இப்போ இந்த ஸ்டெம் செல் தானம் கொடுக்குறவங்க அதுக்கு எதுவும் வரம்பு எதுவும் இருக்கா? யார் வேணாலும் கொடுக்கலாமா?
அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்டெம் செல்லும் வந்து நார்மலாக வந்து ஃபிட்டாக இருக்கிறவங்க, யங் ஏஜ் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏஜ் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளட் டொனேஷனுக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கோ அதே க்ரைட்டீரியா தான் அதுக்கும் இருக்குது. அதை தவிர வேறு எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. ஒருத்தருக்கு ஸ்டெம் செல் நம்ம ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்குள்ளே யாராவது HLA மேட்சிங் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு அதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ரெஜிஸ்டர்ஸ், அதாவது ஸ்டெம் செல் டோனர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தாத்ரி, அந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே அத்தரைஸ் பண்ணி நிறைய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர்ஸ் வாங்கி நம்ம செக் பண்ண முடியும். அப்போ மேட்சிங் வந்து கம்ப்யூட்டரைஸ்டாக தான் பார்க்க முடியும். யாருக்கு யார் கொடுக்குறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை யாராலையும் கலெக்ட் பண்ண முடியாது. மேட்சிங் இருந்தால் அந்த டோனரோட ஆக்சஸை நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். மற்றபடி எந்த இதுவுமே வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் வச்சுருப்பாங்க. கொடுக்குறவங்களும் வாங்குறவங்களுக்குமே அவங்கள பற்றிய தகவல் வந்து ரகசியமாக தான் இருக்கும். டாக்டர், இந்த ஸ்டெம் செல் தானம் கொடுக்குறாங்கல்ல, அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? கொடுக்குறவங்களுக்கு அது நன்மைகள் இருக்கா? கொடுக்குறவங்களுக்கு ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஏன்னா நிறைய இரத்த புற்றுநோய்க்கு இப்போ ஸ்டெம் செல் வந்து முக்கியமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அப்படின்னும் போது ஸ்டெம் செல் டொனேஷன்றதை கொடுக்கும் போது ஒருத்தரோட லைஃபையே நம்ம சேவ் பண்ணுறோம். இரத்த புற்றுநோய் இப்போ ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. அதுலேயும் வந்து பிளட் கேன்சர்ஸ்ன்றது இட் இஸ் லைக் ரொம்ப காமனாக இருக்குன்றதுனால நம்மளால் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீமோதெரப்பி இல்லை ரேடியோதெரப்பி அந்த மாதிரி போகிறத விட ஸ்டெம் செல்ஸ்ன்றது இட் கிவ்ஸ் அ it gives a relapse. I mean, it gives a recovery thing. ஸோ நீங்கள் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணும் போது ஒரு நார்மல் பிளட் டொனேஷன் மாதிரி தான் ஸ்டெம் செல் டொனேஷனும். ஸோ அதை பண்ணும் போது யூ வில் ஃபீல் லைக் ஹாப்பினஸ். ஒரு கடவுள் மாதிரியா உயிரை காப்பாற்றின ஒரு மன நிறைவு இருக்கும். கண்ணழுக்கு நம்ம பார்க்க முடியும். டாக்டர், பொதுமக்கள்கிட்ட வந்து மருத்துவம்னு வந்தாலே நிறைய தவறான புரிதல்கள், மித்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, பிளட் டொனேஷன்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க, ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது இந்த ரத்த தானம், ரத்தம் கொடுப்பதில் இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன மாதிரியான தவறான புரிதல்கள் இருக்கு? நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் மணி கொடுத்துட்றோம், ஆனால் ரத்தத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு. ஒருத்தர் டொனேட் பண்ணால் மட்டும்தான் ரத்தத்தை நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஏன் வந்து ஒருத்தர் டொனேட் பண்ணுற ஒரு விஷயத்த ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் வந்து ஒரு டொனேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசு. அதை பாதுகாத்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். ரத்தம்ன்றது தண்ணி மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அதை கொடுக்கறதுனால நீங்கள் நிறைய பேரை காப்பாற்றுறீங்க. அதை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அதை பிரித்து அதை டெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு ஒத்துக்குதா, அதாவது கம்பேட்டபிளாக இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுக்கு அதை பொறுப்பாக ஏற்றி அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஏற்றுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத புரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸே முடியுது. ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இந்த ரத்தத்தில். இந்த ரத்தத்தினால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற போது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட ஏற்றும் போது டெஃபினட்டாக எனி இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ HIV வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணும் போது அவங்க மாதிரி தெரியாமல் ஏற்றிட்டாங்க. ஏன், எதனால்? இதை டெஸ்ட் பண்ணாதனால, இதை பொறுப்பாக எடுத்துக்காதனால, இதோட சீரியஸ்னஸ் புரியாதனால. ஸோ இந்த சீரியஸ்னஸ் இருக்கிறதுனால தான், இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் இதுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டிகிரியே கொடுத்து இதோட இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா, நான் உங்களுக்கு மணி கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு பிளட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இல்லை. யாராவது ஒருத்தருக்கு டொனேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டொனேஷன் வச்சு தான் அந்த பிளட்டை என்னால் கொடுக்க முடியும். எவ்வளோ கேட்குறாங்களோ, இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிளட் தேவைப்படுது. நிறைய பேரால் இப்போ கோவிட்க்கு அப்புறம் வந்து டொனேஷன்றது வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. அவேர்னஸ் இல்லை அவங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை விற்கிறாங்களோ அப்படின்ற தப்பான ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ள இருக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கொடுக்கும் போது தான் இன்னொருத்தரை என்னால் காப்பாற்ற முடியும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பொருளை வச்சு தான் என்னால் 3 உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிளட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க சொந்தமோ இல்லை அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நீ கொடுத்துட்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நீ கொடுத்துட்டா அது வர, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து வித்தின் 24 to 48 ஹவர்ஸில் உங்களுக்கு பிளட் வால்யூம் ரிட்டர்ன் வந்துடுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெட் செல்ஸ் 10லேருந்து 12 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல, நீங்கள் இருக்கிறத தான் கொடுக்குறீங்க. கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. இதனால் நீங்கள் காப்பாற்ற தான் செய்கிறீங்க. இந்த மித்தை உடைச்சாவே நிறைய பேரால் பிளட் டொனேஷன் கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் வந்து எனக்குமே இந்த கேள்வி வந்திருக்கு. அதாவது எனக்குன்னு இல்லை, என்கிட்டயே இந்த கேள்வி வந்திருக்கு. நான் பிளட்டு டொனேட் பண்ணுறேன், ஆனால் நான் வந்து என்னோட ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனால் ஏதாவது
ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது எல்லாமே மித். இது நீங்கள் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்குள்ளே இருக்க ரெட் செல்லை நீங்கள் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு 10லேருந்து 12 வாரத்துக்குள்ளே வந்துடுது. தட்டணுக்களாக கொடுத்தீங்கன்னா 72 மணி நேரத்தில் உங்களுக்குள்ளே வந்துட போகுது. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். ஆனால் இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் பிளட் டொனேஷன்றதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். ரத்தம் தானே கொடுக்க வந்துட்டு முகாமுக்கு வந்துட்டு திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தயங்கி போனதெல்லாம் நீ பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். அவங்க பயப்படுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை, 350லேருந்து 450 ml தான். உங்கள் பாடியில் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பால் பேக்கெட் மாதிரி தான். அது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வந்துட்டு ஏதோ ஒரு பயத்தில் அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா இதை கொடுக்கறதுனால எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுமா அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே ஆனதில்லை. நீங்கள் பயப்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நாங்கள் ஏன் கேம்ப் அந்த மாதிரியான இடம்லாம் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறோன்னா, ஒருத்தர் கொடுக்குறத பார்த்து இன்னும் 2 பேர் கொடுப்பாங்க, இன்னும் 2 பேர் கொடுக்குறத பார்த்து 10 பேர் கொடுப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கொடுக்கும் போது அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படின்னு தனியாக போய் கொடுக்குறதுக்கும் நண்பர்களோட சேர்ந்து போகிறதுக்கும் அந்த தயக்கம்லாம் மறைஞ்சு போயிடும். தயக்கெல்லாம் மறைஞ்சிடும். ஸோ அதனால் நாங்கள் வாலண்டரி பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட்டும் வந்துட்டு வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே, நேஷனல் பிளட் டோனர்ஸ் டே, பிளட் டொனேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு டேஸும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுடைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்ததுக்கு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து எப்படி இந்த தலைமுறையினருக்கு வந்து இந்த ரத்த தானத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஆர்வமும் அதிகரிச்சிருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக அவங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து இப்போது அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவங்களுக்கு வந்து பிளேட்லெட் டொனேஷன்னா என்ன, ஸ்டெம் செல் டொனேஷன்னா என்ன, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவங்கள மோட்டிவேட் பண்ணி நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன், என்னுடைய பிளட்டை நீங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முன் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடத்துக்கு அது எல்லாருக்கும் விழிப்புணர்வு வரணும். அதனால் நிறைய பேர் பயனடையணும். டாக்டர், ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற முறையிலையும் ரத்த தானம் குறித்து ஏராளமான மருத்துவ அனுபவங்கள் உள்ளவர்ன்ற முறையிலையும் இந்த ரத்த தானம் குறித்து மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை என்ன சொல்லுவீங்க? மனித நேயத்தின் ஒரு மிக சிறந்த அடையாளம் சொன்னாங்கன்னா ரத்த தானம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதை கொடுக்கறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுது. இதனால் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கொடுக்குற அந்த ரத்தம் வந்து பல பேரோட உயிரை காப்பாற்றுது. நீங்கள் ரத்தம் கொடுத்தாதான் ரத்தத்தினால உயிரை காப்பாற்ற முடியும். ரத்தத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. டாக்டர், இது வரைக்கும் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்புறம் பிளட் டொனேஷன் இதில் உள்ள விஷயங்கள், இதில் உள்ள சிக்கல்கள், இதில் பற்றி மக்களுடைய இடையே உள்ள தவறான புரிதல்கள், இதை பற்றிலாம் ரொம்ப விவரமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் மாதிரியே ஸ்டெம் செல் தானம் அதை பற்றியும் சொன்னீங்க. அது எப்படி விரைவாக பரவிட்டு இருக்குது, அதனுடைய அவசியத்தை பற்றி சொன்னீங்க. அரங்கத்திற்கு வந்து இது மாதிரியான விஷயங்களை பற்றி நிறைய தெளிவு ஏற்படுத்துகின்ற வகையில் ரொம்ப சரளமாகவும் ரொம்பவும் புரிகிற மாதிரியும் மக்களுக்கு எடுத்து சொன்னதில் ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரத்த மாற்று மருத்துவத்தின் தேவை குறித்து விளக்கம் அளித்தவர் இரத்த மாற்று மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி மகாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடியவர் பூங்குன்றன் அவர்கள்.